ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சென்ற திருவாய்மொழி உபன்யாசத்திலே ஆழ்வாரை மற்ற ஞானிகளுடன் ஒப்பிடுகிறார்கள் ஆச்சாரியர்கள். எல்லா ஞானிகளுக்கும் என்னென்ன பிரபாவம் இருக்குமோ அந்த எல்லா பிரபாவமும் அமைந்தவர் ஒருத்தர் ஆழ்வார் என்று ஆழ்வாருடைய ஏற்றமானது சொல்லப்பட்டது. இனிமேல் ஆழ்வார் விஷயமாக திருவாய்மொழி விஷயமாகவும் சில கேள்விகள் அக்காலத்திலே எழ அதனுடைய சமாதானங்களை ஆச்சாரியர்கள் உரைக்கிறார்கள். நம்பிள்ளை தம்முடைய ஈடு அப்படின்ற கிரந்தத்தில் பல கேள்விகளையும் அவற்றினுடைய சமாதானங்களையும் அருளி செய்துள்ளார். அதிலே 4-5 கேள்விகள் அதனுடைய சமாதானங்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். ஆழ்வாருடைய திருவாய்மொழியானது எப்படி பிறந்தது என்று நம் ஆச்சாரியர்கள் வர்ணிக்கிறார்கள். எம்பெருமான் திருவடிகளிலே பக்தி மீதூர அந்த பக்தி உள்ளடங்காமை ஆழ்வாருடைய திருவாக்கு வழியாக திருவாய்மொழியாக கூறப்பட்டது என்றுதான் சம்பிரதாயம். இங்கே ஒரு கேள்வி எழுகின்றது. ஆழ்வார் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் பாடசாலைக்கு போய் அபியாசம் பண்ணி ஒரு சிறந்த கவிதையை பண்ண வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோட உட்கார்ந்து ஒரு கவிதையை பண்ணார் அல்லர். அவருடைய புலம்பல் தான் இது. மனதிலே பக்தியானது மீதூர அது வெளியே புறப்பட்ட ஈரச் சொற்கள் தான் திருவாய்மொழி என்றால், அப்போ திருவாய்மொழியில் எப்படி எழுத்து சீர் அடி பந்தம் என்று தமிழ் இலக்கணத்துக்கு உண்டான குறிப்புகள் அதெல்லாம் திருவாய்மொழியில் எப்படி அமைகின்றன? திருவாய்மொழி அப்படிதான் இருக்கு. ஒரு சிறந்த கவிதையாகவும் திருவாய்மொழி இருக்கு. பக்தியினால பாடப்படுற இந்த திருவாய்மொழியானது எப்படி ஒரு இலக்கியமாக ஆகும் என்று ஒரு கேள்வி வர, யாரும் புலம்பி யாரும் கவிதையை பண்ண முடியாது. யோசிச்சுதான் கவிதையை பண்ண முடியுமே ஒழிய புலம்பலானது கவிதையாக மாறுமா? திருவாய்மொழின்றது பக்தியினுடைய ஒரு உட்கண்டை தான். அதாவது உட்கட்டமான ஒரு பக்தியினுடைய வெளிப்பாடு, ஒரு புலம்புதல் அப்படின்னு சொல்லலாம் திருவாய்மொழியை. அது எப்படி கவிதையாக ஆகும் என்று ஒரு கேள்வி வர, அதற்கு நம்பிள்ளை ஆச்சாரியர் சமாதானம் தெரிவிக்கிறார். எல்லோருக்கும் ஏற்புடைய ஒரு சமாதானம். ஒரு உதாரணத்தை காட்டி, எந்த உதாரணம் அந்த காலத்திலே எல்லோருக்கும் ஏற்புடையதாக இருக்குமோ அந்த உதாரணத்தை காட்டி இப்படிதான் ஆழ்வாரும் பாடினார் என்று காட்டுகிறார். யார் உதாரணம் அப்படின்னா வால்மீகி பகவான். அவர் தான் உதாரணம். வால்மீகி பகவானை தான் ஆதி கவி என்று சொல்லுகிறோம். ஆதி காவியம் ஸ்ரீராமாயணம் தான் ஆதி காவியம். இது காவியம், அது கவிதை ஸ்ரீராமாயணம் என்றது. அதனுடைய கர்த்தா வால்மீகி பகவான். அவருடைய முதல் ஸ்லோகம் என்ன ஸ்லோகம்னா, சோகத்தாலே பிறந்த ஸ்லோகம். இந்த சரித்திரமும் எல்லாருக்குமே தெரிந்ததாக தான் இருக்கும். தமசா தீரத்துல கரைக்கு போற, தமசா நதி கரைக்கு நதியில தீர்த்தம் ஆடுறதுக்காக போயிட்டு இருக்கும் பொழுது பரத்வாஜரும் பின்தொடர்ந்து போறார், அவருடைய சிஷ்யர் பரத்வாஜர். அப்பொழுது ஒரு காட்சியை காண்கிறார் வால்மீகி பகவான். 2 கிரௌஞ்ச பறவைகள், அந்த 2 பறவைகள் கழித்திருக்க வேடனானவன் தன்னுடைய பசிக்காக இரையாக ஒரு பறவையை அடித்து கொன்றான். அதை கண்ட வால்மீகிக்கு சோகம் ஏற்பட்டது. இப்படி ஒரு பறவை போயிடுச்சே அப்படின்னு சோகம் ஏற்பட்டு, தன்னுடைய பசிக்காக இப்படி பண்ணான் இந்த வேடன் என்று அவன் வேடன் மேலே கோபம் ஏற்பட்ட. அப்பொழுது அவர் சபிக்கிறார், சாபம், கோபத்தினால அந்த வேடனை சபிக்கிறார். என்ன சபிக்கிறார் என்றால், மானிஷாத பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதீசமாக எத் கிரௌஞ்ச மிதுனாத் ஏகம் அவதீஹ் காம மோகிதம் மானிஷாத பிரதிஷ்டாந்தம். உனக்கு பிரதிஷ்டையே ஏற்படக்கூடாது. பிரதிஷ்டைனா நிலை பெற்றிருத்தல். உன்னுடைய வாழ்விலே நிலை பெற்று இருத்தல் அப்படின்றதே ஏற்படக்கூடாது. நீ அங்கங்க தெரிஞ்சுட்டு இருக்கணுமே ஒழிய உனக்கு ஒரு ஜீவனமே நிலைக்க கூடாது என்று சபிக்கிறார் அந்த வேடனை. இந்த சாபம் விட்டாரே வால்மீகி, அவருக்கே வருத்தம். ஐயோ, இப்படி கோபத்தால் இப்படி சொல்லிட்டேனே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறவர் திரும்பி வர, பரத்வாஜ முனிவர் என்ன பண்ணினார்னா, அவன் சொன்ன இந்த சாபத்தை அப்படியே எழுதி கொண்டார். வர வழி நதிக்கு தீர்த்தம் ஆடிட்டு தன்னுடைய ஆசிரமத்துக்கு வரும் வழியிலே வால்மீகி பகவானுக்கே வியப்பாக இருக்கு. எப்படி வாயில இப்படி ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம் அமைந்தது? யாராவது திட்டும் பொழுது, கோபத்தால யாராவது வெய்யும் பொழுது
ஸ்லோகமாக வாயில் வருமா? அதாவது அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியா திட்ட முடியும்? திட்டுறதுன்னா என்ன ஆகும்? கோபத்தினால அந்தந்த வார்த்தைகள், எந்த வார்த்தைகள் நிந்தா வாக்கியங்களாக இருக்குமோ, வச்சனங்களாக இருக்குமோ, என்னென்ன தோன்றதோ மனசுல அப்படியே சொல்லுவார்களே ஒழிய ஸ்லோகமாக அமைச்சு திட்ட முடியுமா? ஆனா இவர் சாபம் இட்டது ஒரு ஸ்லோக ரூபமாக வந்தது அப்படின்னு இவருக்கே ஒரு பெரிய வியப்பு. வால்மீகி ஆசிரமத்துக்கு வந்தார். அப்பொழுதுதான் பிரம்மா சேவை சாதித்தார். அவர் கண்ணுக்கு இலக்கானார். சதுர்முக கடவுள் பிரம்மா ஆனவர். அந்த பிரம்மா சொல்றார் இந்த வால்மீகிக்கு, மச்சந்தா தேவத்தே பிரம்மன் பிரவருத்தேயம் சரஸ்வதி ராமஸ்ய சரிதம் சர்வம் பூருத்தம் முனி சத்தமா ரிஷி சத்தமா என்று. என்னுடைய சந்தஸ்தினாலதான், என்னுடைய சங்கல்பத்தினாலதான், என்னுடைய அருளாலதான், ஸ்லோகத்தினால பிறந்தது இந்த வார்த்தையானது ஒரு ஸ்லோக வடிவத்தில் அமைந்தது என்னாலதான், என்னுடைய அருளாலதான் என்று வால்மீகிக்கு அந்த பிரம்மாவானவர் சொல்றார். இதே போலதான் அருளை நான் பொழிந்து உனக்கு தர்ம வீரியன தத் சர்வம் சம்பிரபஷ்யதி என்று அசிதம் பாஷிதம் செய்வ கதிரியா எச்சேட்டிதம் தத் சர்வம் தர்ம வீரியன யதாவத் சம்பிரபஷ்யதி என்று என்னுடைய அருளாலதான் ராமனுடைய எல்லா சரித்திரங்களும் உனக்கு புலப்படுற அந்த சரித்திரங்களை எல்லாம் ராமாயணம் என்ற காவியமாக நீ ஆக்கி விடு என்று அருள் செய்கிறார் பிரம்மாவானவர். ஆக நம்பிள்ள என்ன கேட்கிறாருன்னா, பிரம்மா ஒரு சதுர்முக கடவுள், அவர் அருள் செய்ய ஸ்லோகத்தாலே ஒரு ஸ்லோகம் பிறக்குமே என்றால், எம்பெருமான் அருள் செய்ய பக்தியாலே ஒரு இலக்கியம் ஏன் பிறக்காது? பக்தியாலே எல்லா இலக்கண குறிப்புகளை கொண்ட ஒரு பாடலானது, திருவாய்மொழி என்கிற கவிதையானது ஏன் பிறக்காது என்று நம்பிள்ளைக்கு உதாரணமாக காட்டுகின்றார். அவர் அத்தோட விடல, அந்த வாசியையும் கூடவே சேர்த்து காட்டுகிறார். வால்மீகிக்கு யார் அருள் செய்தது? பிரம்மாண்ட சதுர்முக கடவுள். அது எப்பேற்பட்ட தேவதை அப்படின்னு நம்மளுடைய அண்ணாந்த பார்வை ஏற்படுவதற்கு முன்பு உண்மையான ஸ்திதியை நம்மளே காட்டுகிறார். அத்திக்காயில் அருமான் போலே என்று. பிரம்மா சிவன் இவான பெரிய தேவதை என்று தோன்றும். அது ஜகத் அப்படின்ற இந்த பிரபஞ்சத்தை பார்க்கும் பொழுது அவர்களுடைய நிலையே ஒரு பெரிய நிலை கிடையாது. அத்திக்காயில் அருமான் போலே என்று தெரிவிப்பார்கள். அருமான்னா கொசு, அத்திக்காய்னா தெரிஞ்சிருக்கும், உதும்பர விருட்சம் இருக்கு இல்லையா, அதனுடைய காய், அத்தி பழம் சாப்பிடுவோம். அத்திக்காய் பார்த்ததில்லை, யாராவது பார்த்திருக்கலாம் அத்திக்காய. ஆச்சாரியர்கள் தெரிவிக்கக்கூடிய உதாரணம் என்னன்னா, அந்த அத்திக்காய் இருக்கு இல்லையா, இந்த சம்சாரமே ஒரு உதும்பர விருட்சமாக உருவாக்கப்படுத்தப்படுறது, ரூபணம் பண்ணப்படுறது சாஸ்திர கிரந்தங்கள்ல. அந்த விருட்சத்துல, உதும்பர விருட்சம் அத்தி மரத்துல எவ்வளவு அத்திக்காயெல்லாம் தொங்கிட்டு இருக்கும் இல்லையா, அது போலதான் இப்பேற்பட்ட இந்த பிரபஞ்சத்துல அங்கங்க அண்டங்கள்லாம் இருக்கு. அந்த அண்டத்துக்கு ஒவ்வொரு பிரம்மா, ஒவ்வொரு அண்டத்துக்கும் ஒவ்வொரு பிரம்மா. அத்திக்காயில் இருக்கக்கூடிய அந்த கொசு இருக்கு இல்லையா, அது இட்லூண்டா இருக்க போறது. பிரம்மாண்டவர் பெரிய தேவதை அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த ஃபுல் பர்ஸ்பெக்டிவ் இருக்கு இல்லையா, மொத்தத்தையும் நம்ம பார்த்தோம்னா என்ன தெரியறது அப்படின்னா, எவ்வளவோ அண்டங்கள் இருக்கு. அதுல ஒரு தேவதை கொசுவை போல இருக்கக்கூடியவர் ஒரு பிரம்மா. இவ்வளவுதான் அவருடைய உண்மையான நிலை. அப்ப அந்த பிரம்ம தேவதை அருள் செய்ய சோகமானது ஸ்லோகமாக வால்மீகி விஷயத்திலே மாறுமே என்றால், எல்லா அண்டத்துக்கும் அதிபதியான தேவாதி ராஜனான எம்பெருமான் அவனே நேரில் வந்து அருள் செய்ய, நேராக அருள் செய்ய ஏன் ஆழ்வாருடைய பக்தியானது திருவாய்மொழி பாடலாக மாறாது என்று நம்பிள்ளை சமாதானம் அருளி செய்கிறார். ஆக இப்படி ஒரு கேள்வி எழுந்தது, அதற்கு சமாதானம் நம்பிள்ளை அருளி செய்தார். அடுத்த கேள்வி, திருவாய்மொழியில் நாயிகா பாவமானது பேசப்படுகின்றது, காமமானது பேசப்படுகின்றது. இது எப்படி பொருந்தும்? வேதம் தமிழ் செய்த மாறன் என்று சொல்லுகிறோம். வேதத்தை தமிழ் செய்தார் ஆழ்வார்னா, வேதமானது காமமானது கூடாது, வைராகியம் வேணும், காமம் கூடாது அப்படின்னு வேதம் சொல்றது. அதுக்கு முரண்பட்டதாக தான் இந்த திருவாய்மொழி இருக்கு. இது எப்படி வைதிக கிரந்தமாக எடுத்துக்கொள்ள முடியும் என்ற கேள்வி வர, அங்க நம்ம ஆச்சாரியர்கள்லாம் சாதிக்கிறார்கள், இங்க சொல்ற காமம் லௌகிக காமம் கிடையாது, பரமாத்மாவினுடைய திருவடிகள் இருக்கக்கூடிய காமம் தானே. வேதத்தில் உபாசனம், வேதனம், நிதித்தியாசனம் என்று எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ, பக்தி என்று சொல்லப்படுகிறதோ, அதுதான் இங்கு காமமாக சொல்லப்படுகின்றது. அதுக்கு மேல சந்தேகம் வருது அப்படின்னா, நேரவே பக்தின்னு சொல்லிடலாமே, எதுக்கு இந்த நாயிகா பாவத்தெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்ற கேள்வி வர, ஏன்னா ஆழ்வாரே அங்கங்க நேரவே பக்தின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. முதல் 10, 3வது பதிகம் 10 அடியவர்க்கு எளியவன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நேர பக்தியை பத்தி தான் சொல்றார். அதுக்கு அடுத்த பதிகத்துல
அஞ்சரை மடனாராய் அழியத்தாய் அப்படின்ற இடத்துல நாயிகா பாவத்தை கொண்டு வர. மூன்றாவது பதிகத்துல நேர பக்தியை சொன்னவர் அப்படியே சொல்லிட்டு போலாமே, எதுக்காக இந்த நாயிகா பாவத்தெல்லாம் கொண்டு வரணும் என்ற ஒரு கேள்வி வர இங்க நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாம் தெரிவிக்கிறார்கள். பக்தியினுடைய மீதூர்ந்த தன்மையை காட்டுறதுக்காக ஆழ்வார் இந்த நாயிகா பாவத்தை கொண்டு வரார். ஏன்னா ஸ்திரீ பிராயம் அந்நிய சர்வம் என்று சொல்லுவார்கள். எம்பெருமான் ஒருத்தன் புருஷோத்தமன், அவனை ஒழிந்த மற்ற எல்லாருமே ஸ்திரீகள் தான். ஆக ஸ்திரீயானவள் எப்படி புருஷனை காமிப்பாளோ அதே போல்தான் ஜீவாத்மாவானவன் எம்பெருமானுக்கு அற்று தீர்ந்தவனாக அவனுக்காகவே இருக்க வேண்டும். அந்த நிலை இருக்கு இல்லையா, அது இந்த நாயிகா பாவம் மூலமாக வெளியிடப்படுகின்றது. அப்பதான் அதனுடைய உரைப்பு தெரியும். பக்தியினுடைய அந்த உரைப்பு, அந்த ஆழ்ந்த தன்மை இருக்கு இல்லையா, அந்த டெப்த், அந்த உரைப்பு அப்பதான் நமக்கு தெரியும். அப்படின்றதுக்காக நாயிகா பாவத்தை ஆழ்வார்கள் அருளி செய்கிறார்கள் என்று ஒரு சமாதானம். மற்றொரு சமாதானம், இது அவ்வளவாக பரவலாக இல்லாத ஒரு சமாதானம், அரும்பத உரை அப்படின்ற கிரந்தத்திலே ஆச்சாரியர்கள் தெரிவிக்கக்கூடிய சமாதானம் என்ன என்றால், குட ஜிஹ்விகா நியாயேனா என்று குடஜிஹ்விகா நியாயம் என்று ஒரு நியாயத்தை ஆச்சாரியர்கள் சாதிக்கிறார்கள். குடம் என்றால் சக்கரக்கட்டி, வெள்ளக்கட்டி. ஜிஹ்விகா, ஜிஹ்வா என்றால் நாக்கு. என்ன தாற்பயம்னா, குழந்தைக்கு மருந்து கொடுக்கணும். என்ன பண்ணுவார்கள்னா, மருந்து கசக்கும், அது வாயை திறக்காது, அதுக்கு தெரிய மருந்து கொடுக்க போறார்கள் அப்படின்னு வாய் மூடிட்டே இருக்கும். ஆகையனால கொஞ்சம் அதுக்கு அந்த சக்கரை பாகோ இல்லாட்டி சக்கரை கட்டி, வெள்ளக்கட்டி அதனுடைய நாக்களை இடுவார்களே என்றால், அப்ப என்ன அதுக்கு தோணும் அப்படின்னா, அது தித்திப்பா இருக்கு இல்லையா, அது இசையும். சரி, மேற்கொண்டு இதே சக்கரை கட்டி தான் கொடுக்க போறார்கள் அப்படின்றதுக்காக அது நாக்கு நீட்டின்ண்டே இருக்கும். அப்பொழுதுன்னு பார்த்து மருந்தையும் கொடுத்துடுவார்கள். ஆக மருந்து உள்ள போய் சேர்ந்துடும். இது என்ன நியாயமோ அதே விதத்துலதான் ஆழ்வார் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த திருவாய்மொழின்ற கிரந்தத்துல அங்கங்க ஆழ்வாருடைய பலஸ்ருதியை பார்த்தாலும் எப்படி இருக்குன்னா, உடலை அன்பின் பேச்சு முலையோடு அவளை உயிருண்டான் கடல்கள் அவையேசரனாக கொண்ட குருகுச்சடகோபன் குடலின் மடியச் சொன்ன ஓர் 1010 என்று திருக்குடந்தை ஆறாமுத பிரானுக்கு அமுத ஆழ்வாருக்கு ஆழ்வாரானவர் அருள் செய்யும் பொழுது முக்கியமான பாட்டு இல்லையா சம்பிரதாயத்துல இதுதான் மீதி 1000 என்ன 4000 என்ன எல்லாத்தையும் பெத்து கொடுத்த பாட்டு இந்த பாட்டானது உடலை என்பின் அப்படின்ற பாட்டு. இதுக்கு பலஸ்ருதியாக ஆழ்வார் என்ன அருள் செய்கிறார் என்றால், மழலை தீர வல்லார் காமர் மானையும் நோக்கிய இருக்கு. அப்படிப்பட்ட ஸ்திரீகளுக்கு இவர்கள்லாம் ஆசைப்படக்கூடிய ஒரு பொருளாக இருப்பார்கள், காமர்களாக இருப்பார்கள் என்று பலத்தை இங்க 5ஆம் பத்தினுடைய இறுதியில தெரிவிக்கிறார். இதே போல 10ஆம் பத்தினுடைய ஆரம்பத்திலே அந்தமிழ் புகழ் அனந்த புறநகர் ஆதிதன்னை கொந்தலர்புடல் குருகோர் மாறன் சொல் 1000 5 வல்லார் அனைவர் போய் அமருலகில் பைந்தொடி மடந்தையர்த்தம் வேய்மறு தோழினை என்று இவர்கள்லாம் போய் அணைவார்கள், வேய்மறு தோழினை போய் அணைவார்கள் என்று ஸ்திரீகளுடைய இன்பத்தை பத்தி அது ஒரு பலமாக ஆழ்வார் தெரிவிக்கிறார். இங்கெல்லாம் நம்ம ஆச்சாரியர்கள் என்ன காட்டுறார்கள் என்றால், இந்த தாழ்ந்த படத்தை போய் ஆழ்வார் சொல்லுவாரா? சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லையா? அப்ப என்ன தாற்பயம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த லோகத்துல உள்ளவர்கள் பகவத் அனுபவம் எப்படி இருக்கும் என்று புரியாதவர்கள், அவர்களுக்கு நேர பகவத் அனுபவத்தை பலமா சொன்னா அவர்கள் மனசுக்கு எட்டாது. அப்ப அவர்கள் தெரிஞ்ச பலத்தை காட்டி இது போலதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, இது போலவா, சரி எனக்கு இதுல பிடித்தமை இருக்கே, எனக்கு இது பிடிச்சிருக்கே அந்த பலனானது அப்படின்னு அவர்கள் வந்த பிறகு என்ன ஆகும்னா, இந்த ஒரு பதிகத்தை பார்ப்பார்கள், இங்க நாயிகா பாவம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு பலன் சொல்லப்பட்டிருக்கு, சரி பரவாயில்லையே அடுத்த பதிகத்திலையும் பார்க்கலாம் அப்படின்னு புஸ்தகத்தை திறப்பார்கள் இல்லையா? அப்பொழுது அவர்களுக்கு எல்லாமே வேதாந்த விஷயங்கள் தான் அங்க கொட்டி கிடக்கும். அதை பார்த்து அவர்கள் திருந்த வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த குட ஜிஹ்விகா நியாயத்தின்படி முதல்ல நாக்குல குடத்தை வெள்ளக்கட்டியை தடவி விட்டு அதுக்கப்புறம் மருந்து கொடுக்கிறா போல லோகத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரிஞ்ச பலத்தை சொல்லிவிட்டு அதன் வாயிலாக அதற்கு பிறகு வேதாந்த அர்த்தத்தை புகுத்துறதுன்னு இருக்கு இல்லையா? இதுவும் ஒரு கிரமமானது இங்க ஆழ்வார் அருளி செயல காண கிடைக்கின்றது என்று இந்த நியாயத்தால இந்த வேதத்துக்கு விருத்தமா ஒன்றும் சொல்லப்படல. ஏன்னா கேள்வி என்ன எழுந்தது, காமமானது வேதத்துக்கு விருத்தம், அது எப்படி ஆழ்வார் இங்க பாடலாம், அப்ப வேத விருத்தமா தானே ஆழ்வார் பாடறார் அப்படின்ற கேள்வி வர, இங்க சொல்லப்பட்ட காமமானது பகவத் காமம், பக்தின்ற காமம் என்றது முக்கியமான பதில். இரண்டாவது பதில் என்ன என்றால், இங்க வேதத்துக்கு விருத்தமாக ஒன்றும் சொல்லல, இந்த காமம் பேசப்படுறதும் வைதிக புருஷார்த்தம், பகவான் தான் எல்லாத்துக்கும் புருஷார்த்தமாக இருக்கக்கூடியவன், அந்த வைதிக தாற்பயமான பகவான் இருக்கானே அவனை பத்தி சொல்றதுக்காக இந்த காமமானது இடம்பெறதை ஒழிய இதுவே முக்கியமான விஷயம் கிடையாது என்றது இரண்டாவது சமாதானம் என்று இந்த கேள்விக்கு ஒரு சமாதானம் கொடுத்தார் நம்பிள்ளையானவர்.
அடுத்தது அருளி செயல்களிலே ஐஸ்வர்யம் என்ன, கைவல்யம் என்ன, இந்த ரெண்டு புருஷார்த்தமானது வேதத்திலே பேசப்படுறது. சொர்க்க காமோ யஜேத, ஜோதிஷ்டம் என்ன சொர்க்க காமோ யஜேத அப்படின்னு சொர்க்கத்துக்கு நீ போ. அதே போல சித்திரையா யஜேத பசு காமஹா அப்படின்னு இருக்கு. உனக்கு பசு அன்னம் இது போன்ற பலங்கள்லாம் கிடைக்கணும்னா சித்ரா யாகத்தை பண்ணு அப்படின்னு வேதமானது சொல்றது. ஆழ்வார் என்ன பண்றார், இந்த சொர்க்கம்லாம் தாழ்ந்தது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வமும் தாழ்ந்தது என்று அதெல்லாம் கண்டிக்கிறார். அப்ப ஒரு கேள்வி வருது, வேதமானது பலமாக எத்த சொல்லித்தோ அத ஆழ்வார் கண்டிக்கிறார் அப்படின்னா அப்ப ஆழ்வார் வைதிகராக இருக்க முடியாது. வேதத்துல சொல்லப்பட்ட பலனை கண்டிக்கிறார் இல்லையா ஆழ்வார் அப்படின்னு கேள்வி வர, அதுக்கு என்ன சமாதானம் என்றால், அந்த பலன்னா வேத கர்மத்தை பண்ணா கிடைக்காதுன்னு ஆழ்வார் சொல்லலையே. அப்படி சொன்னார் ஆழ்வார். ஆழ்வாருக்கு என்ன தாத்பரியம்னா, பகவான்ற உயர்ந்த பலத்தை பார்க்கும் பொழுது மற்றதெல்லாம் அல்ப பலனாச்சு, அதுல கண் வைக்க வேண்டாமே அப்படின்ற தாத்பரியத்துலதான் ஆழ்வார் அருளி செய்யறாரு ஒழிய, வேதம் சொல்லியிருக்கு அப்படி நடக்காது அப்படின்னும் அது வேண்டாம் அப்படின்றதுலாம் தாத்பரியமே ஒழிய வேதமானது பொய் அப்படின்ற தாத்பரியத்தோட ஆழ்வார் அப்படி பாடல. ஆழ்வார் பரம வைதிகர் தான் என்று இதற்கும் சமாதானம் சொல்ல, அதற்கு மேல் ஒரு கேள்வி எழுகிறது. ஆழ்வார் கலியுகத்திலே பிறந்தவர். நாம் ஆழ்வாரெல்லாம் ஆச்சாரியன் அப்படி பிரதமாச்சாரியன்னா இந்த கலியுகத்துல பிரதமாச்சாரியர் ஆழ்வார் தான் அப்படின்னு சம்பிரதாய பரிசுத்தியில வேதாந்தாச்சாரியர் சுவாமி வேதாந்த தேசிகன் அவர் காட்டியிருக்கிறது இதுதான். இந்த கலியுகத்துல ஆழ்வார் தான் பிரதம ஆச்சாரியர் அப்படின்னு. இப்போ கலியுகத்துல ஒரு ஆச்சாரியர் தோன்ற முடியுமா? ஏன்னா கலியுகம் அப்படின்றது ஞானத்துக்கு அடைவில்லாத காலம்தான் கலியுகம். இந்த காலத்துல ஞானமே பிறக்காது. இப்போ போன யுகத்துல இருக்கக்கூடிய ஞானம் தான் இப்போ தொடர்ந்து வரணுமே ஒழிய புதுசா ஒருத்தர் ஆச்சாரியராக கொள்ள முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வர, அதுக்கு நம்பிள்ளை ஆச்சாரியர்கள்லாம் சமாதானம் காட்டுகிறார்கள். கலௌ கிருத்தயுகம் தஸ்ய கடிஸ்தஸ்ய கிருத்தேயுகே யஸ்ய சேதசி கோவிந்தஹா ஹிருதேயஸ்ய நாச்சுதஹா. கலியுகமே கிருத்தயுகம் ஆயிடும், கிருத்தயுகமே கலியுகம் ஆயிடும். எவனுடைய மனசுல கோவிந்தன் இருக்கானோ அவனுக்கு கலியுகமும் கிருத்தயுகம் தான். எவனுடைய மனசுல அச்சுதன் இல்லையோ அவனுக்கு கிருத்தயுகமே கலியுகம் தான் என்று பிரமாணங்கள்லாம் இருக்கிறதுனால இந்த ஆழ்வார் கலியுகத்தில் திருவதாரம் பண்ணினார். ஆனா இவருடைய முயற்சியாலையா, இவர் கஷ்டப்பட்டு ஞானத்தை சம்பாதித்தவராக இருந்தாரே என்றால் அப்போ இந்த கேள்விகள்லாம் வரலாம். கலியுகம்ன்றது ஞானத்தை கொடுக்காது, ஞானத்துக்கு தடையாக தானே கலியுகம் இருக்கும். இந்த யுகத்துல எப்படி ஆழ்வார் பெரிய ஞானத்தை சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேள்விலாம் வரலாம். எதிர் சூழல் புக்கு எனத்தோர் பிறப்பும் எனக்கே அருள்கள் செய்ய விதி சூழ்ந்ததால் எனக்கே அம்மான் அப்படின்னு தான் ஆழ்வார் சாதிக்கிறார். எம்பெருமான் ஒருத்தரை பிடிக்க ஊரை வளைப்பாரை போலே எவ்வளவோ அவதாரங்கள் பண்றான். பல ஜென்மங்களாக ஆழ்வார் எப்படியாவது கட்டாட்சிக்கணும், ஆழ்வாராக ஆக்கணும் அப்படின்னு எம்பெருமான் ஒரு இடம் பார்த்து கொண்டே எம்பெருமான் இவ்வளவு பிரயத்தனம் பண்ணியிருக்கான். அவனுடைய அருளாலதான் ஆழ்வாருக்கு ஞானம் பெற்றபடியினால, ஆழ்வார் ஞானம் வந்தபடியினால இந்த கேள்வி எழாது. தன்னுடைய முயற்சியால பண்ணியிருந்தா கலியுகம் ஒரு தடையா இருக்குமே அப்படின்னு கேள்வி வரலாம். எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலதான என்று சமாதானம் இதற்கு நம்ம ஆச்சாரியர்கள் அருளி செய்கிறார்கள். இவ்வாறாக இந்த மாதிரி கேள்விகள் வர மேற்கொண்டு நிறைய கேள்விகள் இருக்கு, இவ்வளவோடு நிறுத்திப்போம். ஆக இப்படிலாம் அந்த காலத்துல முக்கியமா இன்னொரு கேள்வியும் இருக்கு. இந்த தமிழ் பாஷை விஷயத்துல இது சம்ஸ்கிருதம் மட்டும்தானே பகவானை காட்டக்கூடிய ஒரு பாஷையாக இருக்கும். இந்த தமிழ் பாஷையில பாட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வர, அதற்கு நம்ம ஆச்சாரியர்களும் பிரமாணங்கள் எடுத்து காட்டுறார்கள். மத்ய புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு வச்சனம், ஹரிகீர்த்தி வினைவான்யத்து பிராமணன நரோத்தம பாஷா கானம் ந காத்தவியம் தஸ்மாத் பாபம் துவயா கிருத்தம். ஒரு பாண்டிய மன்னவன் இருந்தானா. அவன் என்ன பண்ணான்னா, மற்ற பாஷைகள்ல பாடக்கூடியவர்கள் எல்லாம் தன்னுடைய நாட்டை விட்டு கடத்தினானான். அவனை யமன் பிடிச்சுட்டு போய் நரகத்துல வச்சானான். அவன் யமன் இடத்துல கேட்டானா, என்ன தப்பு பண்ண அப்படின்னு கேட்க, அவன் சொன்னான், இதை நீ பண்ணியே இதான் தப்பு அப்படின்னு. இவன் கேட்கறான், இந்த பாண்டிய மன்னன் கேட்கறான், நான் சரியாதானே பண்ணேன், சம்ஸ்கிருத பாஷை ஒண்ணுதானே இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு அவன் பதில் சொல்றான், அதெல்லாம் மற்ற விஷயங்கள் அது இருக்கட்டும், என்ன இங்க விதி விலக்கு அப்படின்னா, ஹரிகீர்த்தி வினைவான்யத்து பிராமணியன நரோத்தம பாஷா கானம்னா காத்தவியம். எம்பெருமானுடைய புகழ பாடும் பொழுதுதான் இந்த மாதிரி பேச்செல்லாம் வரும். அந்த பாஷை இந்த பாஷை அப்படின்ற பேச்செல்லாம் வருமே ஒழிய, எம்பெருமான் ஹரிகீர்த்தியை பாடும் பொழுது அதுக்கு என்ன பாஷா நியமம் தேவை இருக்கு? என்ன பாஷை வேணாலும் பாடலாமே அப்படின்றதுதான் அந்த பிரமாணத்துல இருக்கிறபடினால திருவாய்மொழியினுடைய பாஷையெல்லாம் பத்தி நம்ம பார்க்க கூடாது. இந்த விஷயமாக ஆச்சார ஹிருதயத்துல ஒரு சூர்ணிக்கையே இருக்கு. பேச்சு பார்க்கில் கள்ள பொய் நூல்களும் கிராஹ்யங்கள், பிறவி பார்க்கில் அஞ்சாமோத்தும் அருமூன்றும் கழிப்பனாம் என்று ஆச்சாரிய ஹிருதயத்திலே நாயனார் அருளி செய்கிறார்.
வீட்டுல இங்க நம்மள அருளிச்ச அதே அர்த்தத்தினுடைய சாரமாக தான் அங்க சூரணைய பண்ணியிருக்கார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார். பாஷையில தான் அவ்வளவு தாத்பரியம், பேச்சு அப்படின்றதுலதான் அவ்வளவு தாத்பரியம் இருந்ததே என்றால், அப்போ பௌத்த கிரந்தம் கள்ள பொய் நூல்களும் கிராகியங்கள் என்று பொய் நூல்களாக கள்ள நூலாக இருக்கக்கூடிய பௌத்த சமண கிரந்தங்கள் அது எல்லாமே சம்ஸ்கிருத பாஷையில தான் இருக்கு. சம்ஸ்கிருத பாஷையில இருக்கு அப்படின்றதுக்காக அதெல்லாம் எடுத்துக்க முடியுமா? அதனால நமக்கு என்ன பயன் இருக்க போறது? ஆகையினால பேச்சை பார்த்துதான் ஒரு கிரந்தத்தை கொள்ளணுமா தள்ளணுமா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி தப்பான முடிவுகள் தான் நம்ம எடுக்க வேண்டிய வரும். என்ன வரும்? சம்ஸ்கிருத பாஷையில இருக்கு அப்படின்றதுனால பௌத்த கிரந்தங்கள் சமண கிரந்தங்கள் அதெல்லாம் நம்ம கொள்ள வேண்டியதாக ஆயிடும். ஆகையினால விஷயத்தை பார்க்க வேண்டும் என்று சமாதானம் அருளி செய்து, இதற்குமே ஆழ்வாருக்கு பிரிவு கலவி அப்படின்றது மாறி மாறி வருது, இதுக்கு என்ன தாத்பரியம் என்ற விஷயத்தில நம்ம ஆச்சாரியர்கள் அருளி செய்கிறார்கள். கலவி பிரிவு அப்படின்றது என்ன ஏற்படுறது ஆழ்வாருக்கு என்றால், எம்பெருமான் தன்னுடைய ஒரு குணத்தை முழுமையாக ஆழ்வாருக்கு காட்டுகிறான். காட்டினதுனால ஆழ்வாருக்கு மேலும் மேலும் அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் பிறக்கிறது. அதே நேரத்தில் ஐயோ நம் சம்சாரத்துல இருக்கோமே அப்படின்ற வருத்தமும் ஏற்படுறது. ஒரு க்ஷணத்துல எம்பெருமான் தன்னுடைய குணத்தை காட்ட ஆழ்வாருக்கு அப்படி ஒரு மீதூர்ந்த அனுபவம் ஏற்படுறது. இதுதான் எம்பெருமானுடன் கலவியானது ஆழ்வாருக்கு. அப்போ அத்தியந்த சுகமானது ஆழ்வாருக்கு ஏற்படுறது. கூடவே சேர்த்து மற்ற குணங்களையும் இப்பவே அனுபவிக்கணுமே அப்படின்ற ஒரு எண்ணமும், அதே போல இந்த உடம்புடன் கூடியிருக்கோமே சம்சாரத்துல இருக்கோமே அப்படின்ற வருத்தமும் இருக்கிறதுனால, முன்னாடி ஏற்பட்ட ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா, ஒரு குணத்தை அனுபவிச்சாரு ஆழ்வார், அதனுடைய ஒரு விச்சேதம், அதுக்கே ஒரு தடையானது ஏற்பட, மனசுலே ஆழ்வாருக்கு ஒரு தடையானது ஏற்பட, அது பிரிவுல போய் முடியறது, வருத்தத்துல போய் முடியறது. ஆக இதுதான் ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய கலவி பிரிவு அப்படின்ற இந்த இது இருக்கு இல்லையா, சுழல் இருக்கு இல்லையா, சைக்கிள் இருக்கு இல்லையா, இதுதான் ஆழ்வாருக்கு ஏற்படுறது. எம்பெருமான் ஒரு குணத்தை அனுபவிப்பிக்க, குணத்தை காட்டி கொடுக்க, அதை அனுபவிக்கிற ஆழ்வார் எல்லா குணத்தையும் இப்பவே அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வர முடியல அப்படின்னோடனே அதனால ஒரு மனசுல ஒரு கிளேசம் ஏற்பட, கூடவே சேர்த்து சம்சாரத்துல இன்னும் இருக்கோமே அப்படின்ற ஒரு நினைவு வர, அப்பொழுது ஆழ்வாருக்கு ஒரு கலக்கமானது ஏற்படுறது. முன்பு ஏற்பட்ட அனுபவமும் மறைஞ்சு போய் அது கலவியானது பிரிவுல போய் முடியறது என்று இந்த ஒரு ரீதி. அதே போல ஆழ்வாருக்கு ஏற்படக்கூடியது ஒரு ஞான சாட்சா்காரம். ஞான சாட்சா்காரம் அப்படின்னா, சாட்சா்காரம் அப்படின்னாலே பிரத்யக்ஷம் அப்படின்றதுதான் சாட்சா்காரம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப கண்ணுக்கு எதிரில் தெரியறது இல்லையா, எப்படி தெரியும்? அது கண் அப்படின்ற கருவி இருக்கிறதுனாலதான் எதிரில் இருக்கக்கூடிய பதார்த்தங்களை நம்ம பார்க்கிறோம். இது இப்ப லேப்டாப்பை மூடி வச்சுட்டு அரை மணி நேரம் கழிச்சு லேப்டாப்பை பத்தி யோசிச்சு பார்த்தா அப்பவும் லேப்டாப் பத்தின விஷயம் அது தெரியும். ஆனா அது சாட்சா்காரமா இருக்காது, அது பிரத்யக்ஷமா இருக்காது. பிரத்யக்ஷமானது விஷதமா கிளியரா இருக்கும். இத பத்தி அரை மணி நேரம் கழிச்சு யோசிச்சு பார்த்தா அது அவ்வளவு கிளியரா அவ்வளவு விஷதமாக இருக்காது, சாட்சா்காரமாக இருக்காது. ஆனா ஆழ்வாருக்கு எப்படின்னா, எம்பெருமான் நேர்ல எதிரில இருந்தா, ஸ்ரீவைகுண்டஜல் நித்திய சூரிகளுக்கெல்லாம் நேர்ல எம்பெருமான் எதிரில இருக்கான் இல்லையா, அங்க நேர சாட்சா்காரம். இங்க ஆழ்வாருக்கு மானச சாட்சா்காரம். நெஞ்சென்னும் முட்கண்ணானது ஆழ்வாருக்கு அப்படி ஒரு விஷதமான கிளியர் கட்டான ஒரு எம்பெருமானுடைய அந்த ஞானத்தை ஏற்படுத்துறது. இந்த ஞான சாட்சா்காரம் ஆழ்வாருக்கு ஏற்பட இது போதும் அப்படின்னு இருக்கும் மற்றவர்களுக்கெல்லாம். ஆனா ஆழ்வாருக்கு என்னன்னா, இது பாஹ்ய சம்ஸ்லேஷமாக கரணங்கள்னால எம்பெருமான் திருவடிகளை வணங்கணும் அணைக்கணும் அப்படின்ற அந்த ஆசையானது ஏற்படுறது. அதை பண்ண முடியுமா? முடியாது. நித்திய சூரிகளுக்கு தான் என்ன ஆகும், எதிரில் எம்பெருமான் இருக்கிறத அவர்கள் சாட்சா்காரம் பண்ணுவார்கள். பக்கத்துல உண்மையாகவே எம்பெருமான் அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தோட இருக்கானே, அடியேன் அப்படின்னு வணங்கி விடுவார்கள். ஆழ்வாருக்கு என்ன ஆகும்னா, நித்திய சூரிகளுக்கு எப்படி அந்த கிளியரா எம்பெருமான் தெளிவானோ, அதே போல ஆழ்வாருக்கு மனசு அப்படின்ற உட்கண்ணுக்கு கிளியரா எம்பெருமான் தெரிஞ்சுட்டே இருக்கான். ஆனா அதுக்கு அடுத்த ஸ்டெப் இருக்கு இல்லையா, அந்த கிளியரா தெரிகிற எம்பெருமான் திருவடிகள் அடியேன்னு வணங்கணும், பாக்கிய சம்ஸ்லேஷம் அப்படின்னு சொல்லுவார்கள். அவனுடைய திருவடியை தன்னுடைய தலையால தரிக்கணும், அந்த எம்பெருமான் திருவடிகளை கொஞ்சம் புஷ்பங்களை சேர்க்கணும் அப்படின்ற அந்த பாக்கிய சம்ஸ்லேஷம் ஆழ்வாருக்கு ஏற்படுறதுக்கு இந்த லோகத்துல வாய்ப்பு கிடையாது. உடனே ஆழ்வாருக்கு ஒரு பெரிய துக்கமானது வரும். இதுவும் தான் பிரிவு கலவி அப்படின்ற முதல்ல கலவி மானச சாட்சா்காரம். இந்த மானச சாட்சா்காரம் கலவியானது பாக்கிய சம்ஸ்லேஷம், வெளிக்கரணங்களை கொண்டு எம்பெருமானை அணைத்தல், அவனிடத்தில் பேசுதல், அவன் திருவடிகளிலே புஷ்பங்களை சமர்ப்பித்தல் அப்படின்ற அந்த பாக்கிய சம்ஸ்லேஷம் இருக்கு இல்லையா, அது ஏற்படாமல் போக இது பிரிவாக ஆக
முன்னாடி ஏற்பட்ட மானச சாட்சா்காரம் இருக்கு இல்லையா, அதுக்கே ஒரு கலக்கம் வந்துடும், பெரிய பிரிவாக போய் முடிஞ்சிடும் என்று. இதுதான் ஆழ்வாருடைய சைக்கிள் ஆனது. கலவி பிரிவு, கலவி பிறவி பிரிவு அப்படின்னு மாறி மாறி சுகம் துக்கம் சுகம் துக்கம் அப்படின்னு ஏற்பட, இங்கதான் நம்ம ஆச்சாரியர்கள் ஆழ்வார இதனால தீர்க்க சிந்தையந்தி என்று தெரிவிப்பார்கள். சிந்தையந்தி அப்படின்ற அந்த கோபிகாஸ்திரியினுடைய சரித்திரம் அனைவரும் கேள்விப்பட்டதாக தான் இருக்கும். என்ன பண்ணாவும் அவருடைய அகத்துல இருக்கிற அந்த சிந்தையந்தி தன்னுடைய பெரியோர்களுக்கு சுஷ்ரூஷை பண்ணி கொண்டிருக்கின்றாள். கண்ணனோ எம்பெருமானோ குடல் ஊதுகின்றான், ராசக்கிரீடைக்காக அழைக்கின்றான். இவளுக்கு போனோன்னு எண்ணம். ஆனா அந்த வாசல்ல தன்னுடைய விருத்தர்கள்லாம், தன்னுடைய அகத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்கள்லாம் இருக்கார்கள்ன்றதுனால அவர்களை தாண்டி போக முடியல. எம்பெருமானுடைய குடலோசையை நினைக்கிறா, அதனால சந்தோஷம் ஏற்படுறது, பகவத் அனுபவம் ஏற்படுறது. ஆகையினால இவருடைய புண்ணியம் எல்லாம் கழியறது. அவனை போய் நேர போய் அணைய முடியலையே அப்படின்னு வருத்தத்தினால தன்னுடைய துக்கம், அபாரமான துக்கம் ஏற்படுறது, பாபங்கள் எல்லாம் கழியறது. உடனே மோட்சத்துக்கு போகிறா அப்படின்ற சரித்திரம் இந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார்கள் ரிஷிகளானவர். தச்சித்த விமலாஹ்லாத க்ஷீண புண்ணிய சயா ததா, தச்சித்த விமலாஹ்லாத க்ஷீண புண்ணிய சயா ததா தது அப்பிராப்தி மகாதுக்க விலீன அசேஷ பாதகா என்று. தச்சித்த விமலாஹ்லாத க்ஷீண புண்ணிய சயா ததா. க்ஷீண புண்ணியச்சயம், புண்ணியச்சயம் என்றால் புண்ணியத்தினுடைய கூட்டம். அந்த கூட்டமானது க்ஷீணமாயிடுறது, அழிஞ்சே போயிடுறது புண்ணிய கூட்டமானது. ஏன்? தச்சித்த விமலாஹ்லாத, எம்பெருமான தன்னுடைய சித்தத்தில் வச்சிருக்காளா, அவனை பத்தி நினைக்கிறாளா, நினைக்கிறதுனால விமலமான ஒரு ஆஹ்லாதம் ஏற்படுறது, சுகம் ஏற்படுறது. அந்த சுகத்தினால புண்ணியம் எல்லாம் கழியறது சிந்தையந்திக்கு. அதே போல தது அப்பிராப்தி மகாதுக்க விலீன அசேஷ பாத்தகா. அப்பிராப்தி, பிராப்தினா எம்பெருமான அடையிறது, அப்பிராப்தினா அடையாமல் இருக்கிறது. அப்பிராப்தி ஆகிற மகா துக்கம், அதனால விலீன அசேஷ பாத்தகா, எல்லாம் பாத்தகங்கள், எல்லாம் பாப்பங்கள் எல்லாம் விலீனமாகின்றன, சிந்தையந்திக்கு அழிந்து போய்விடுகின்றன. ஆக புண்ணியம் அதுவும் ஒரு விலங்கு தான், அதாவது ஒரு பந்தகம் தான், சங்கிலி தான். பாப்பமும் ஒரு சங்கிலி தான். ரெண்டு இருக்கும் பொழுது எம்பெருமான் அடைய முடியாது. புண்ணியமும் போகணும். உபனிஷத்தை தெரிவிக்கிறது, ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமி முப்பைத்து என்று. புண்ணியமும் ஒரு சங்கிலியாக உருவகப்படுத்தப்படுறதுனால அதுவும் கழிய வேண்டும் என்று சம்பிரதாயத்தில் பிரசித்தம். இது சிந்தையந்திக்கு நடந்தது. அப்போ அவளுக்கு ஒரு ராப்பொழுதுல ஏற்படுற இந்த சுகம் துக்கம் சுகம் துக்கம் அப்படின்ற இந்த பிரிவு கலவி அப்படின்ற மானசிகமான இந்த சுக துக்கம் இருக்கு இல்லையா, அதுதான் ஆழ்வாருக்கு தீர்க்கமாக நடந்தது. பல வருஷங்களாக ஆழ்வாருக்கு நடந்ததுனால ஆழ்வாரை தீர்க்க சிந்தையந்தி என்று சம்பிரதாயத்தை சொல்லுவார்கள். ஆனா இங்க ஒரு வைஷமியம், ஒரு வேறுபாடு புரிந்து கொள்ள வேண்டும். சிந்தையந்திக்கு சுகம் துக்கம் மாறி மாறி நடந்தது. சுகத்தாலும் துக்கத்தாலும் என்ன கழிந்தது? புண்ணியமும் பாப்பமும் கழிந்தது சிந்தையந்தி விஷயத்துல. அது அப்படியே ஆழ்வார் விஷயத்துல கொண்டு வரக்கூடாது. ஆழ்வாருக்கு சுகமும் துக்கமும் மாறி மாறி நடக்கும். அதனால ஆழ்வாருக்கு புண்ணியம் பாபம் போகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவருக்கு புண்ணியமும் கிடையாது, பாபமும் கிடையாது. மயர் வர மதிலனம் அருளினன்னு அந்த க்ஷணத்திலேயே மொத்த கர்மமும் ஆழ்வாருக்கு தொலைஞ்சு போயாச்சு. அதுக்கப்புறம் நமக்காக எம்பெருமான் 32 திருநட்சத்திரம் ஆழ்வார் எந்த உலகத்திலே வைத்தான். ஆழ்வாருக்கு புண்ணியத்தையும் பாபத்தையும் கழிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது அப்படின்றத ஞாபகத்திலே கொள்ள வேண்டும். ஆக இந்த உபன்யாசத்திலே என்ன பார்த்தோம் என்றால், திருவாய்மொழியிலும் ஆழ்வார் விஷயத்திலும் பல கேள்விகள் அந்த காலத்திலே சடக்கென ஒப்புக்கொள்ளவில்லை. இந்த ரெண்டு ஆழ்வாரையும் சரி திருவாய்மொழியும் சரி ஒப்புக்கொள்ளாதபடியினால அதுக்கு சமாதானங்கள் பல விதமாக நம்ம ஆச்சாரியர்கள்லாம் அருளி செய்தார்கள் அப்படின்றத பார்த்தோம். அதே போல ஆழ்வாருக்கு இந்த பிரிவு கலவி பிரிவு அப்படின்றது மாறி மாறி வருது. இதுக்கெல்லாம் என்ன தாத்பரியம் அப்படின்றதையும் பார்த்தோம். என்ன தாத்பரியம்? எம்பெருமான் தன்னுடைய குணத்தை அனுபவிப்பிக்க அதுவும் ஏன் எம்பெருமான் பண்றான்? இதுவும் ஒரு கேள்வி நம்ம ஆச்சாரியர்கள்லாம் கேட்கிறார்கள். எடுத்த உடனேயே எல்லா குணத்தையும் காட்டி ஆழ்வார் வெறும் சுகியாகவே வைக்கலாமே, வெறும் சுகத்துடனே ஆழ்வாரை கொண்டு போகலாமே, எதுக்கு எம்பெருமான் இப்படி மாத்தி மாத்தி நடத்தலாம் என்றால், இதுதான் சாத்மிய போக பிரதத்துவம் என்ற ஒரு குணத்தை எம்பெருமான இடத்தில் உள்ளதாக ஆச்சாரியர்கள்லாம் தெரிவிப்பார்கள். எம்பெருமானுடைய மொத்த குணத்தையும் ஒரே க்ஷணத்துல ஆழ்வாருக்கு காட்டியாச்சுன்னா ஆழ்வார் திகைத்து போயிடுவார். அது அவரால் ஹேண்டிலே பண்ண முடியாது, பொறுக்கவே முடியாது. எல்லா குணத்தையும் ஒரே க்ஷணத்தை காட்டினானா. ஆகையினால எம்பெருமான் என்ன பண்றான்னா, ஒரு குணத்தை அனுபவிப்பித்து தன்னுடைய ஒரு குணத்தை காட்டலாம். தன்னுடைய ஒரு குணத்தை காட்டுறது அப்படின்னா, இப்ப நமக்கெல்லாம் சக்கர பொங்கல் சாப்பிட்டா தித்திப்பா இருக்கு இல்லையா, ஞானிகளுக்கு எல்லாம் எது தித்திக்கும் அப்படின்னா, எம்பெருமான் பரம சூலபன் அப்படின்னு நினைச்சாலே அந்த நினைவை வச்சுட்டே ஒரு அரை நாள் ஓட்டிடுவான். பெரிய ஞானியா இருந்தானா அவளுக்கு தத்தியனும் புளியோதரை சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது.
எம்பெருமான் பரமசுலபன் அப்படின்ற ஒரு குணத்தை நினைச்சுட்டு ஒரு 2 நாள் பொழுது போக்கிடுவா. அப்புறம் அவனுடைய வாத்சல்யம் என்ன அப்படின்னு நினைச்சுட்டு அதை வச்சுட்டு ஒரு 4 நாள் பொழுது போக்கிடுவா. ஞானிகளுக்கு எல்லாம் இதெல்லாம் தாரகமாக இருக்கும், எம்பெருமானுடைய குணங்கள் தான். அப்ப அந்த குணங்கள்லாம் எம்பெருமான் காட்ட ஒரு குணத்தை காட்டிட்டு கொஞ்சம் அதோட நிறுத்திடுறான் எம்பெருமான். எதுக்காக ஆழ்வாருக்கு இப்படி பண்றான்னா, காட்டப்பட்ட குணமானது ஆழ்வார் மனசுல நல்லா பதியணும், அது இறங்கணும் அப்படின்றதுக்காக காட்டிட்டு நிறுத்திடுறான். அதே போல மற்றொரு பயனும் இருக்கு. மற்ற குணங்கள்ல அப்பதான் ஆசையானது விளையும். இந்த வாத்சல்யம் அப்படின்ற குணம் இப்படி அமிர்தமயமா இருக்கு அப்படின்னு மனசுல நல்லா வாங்கிட்டு அதை நல்லா அனுபவிச்சுட்டு அடுத்த குணத்தை அனுபவிக்கணுமே, அடுத்த குணத்தை அனுபவிக்கணுமே அப்படின்ற ஒரு அவா இருக்கு இல்லையா, அதை தூண்டறான் எம்பெருமான் என்று. இதுக்காக தான் ஒரேடியா குணத்தை காட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமா எம்பெருமான் காட்டலாம் என்று இதுக்கும் ஆச்சாரியர்களால் சமாதானம் தெரிவிக்கிறார்கள். ஆக இப்படி இந்த பிரிவு கலவி இந்த விஷயத்திலும் என்ன அபிப்பிராயம் என்றதையும் கண்டோம். ஆக இதுவரையிலும் திருவாய்மொழியினுடைய நேரம் ஒரு ஸ்ட்ரக்சர்டா இது வரைக்கும் பார்க்கல. நம் பிள்ளை வீட்டுல என்ன சாதிச்சுட்டு இருக்காரோ அதனுடைய ஒரு சாரமா தான் அடியன் விண்ணப்பிச்சுட்டு இருக்கேன். நமக்கு என்ன ஒரு இன்டென்ஷன், இந்த சாரம் இந்த சீரீஸ் மூலமா என்ன இன்டென்ஷன் அப்படின்னா, வெறும் ஒரு உபன்யாசத்தை கேட்கறது, புதுசா அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னோட மட்டும் இல்லாமல் இந்த அர்த்தங்கள் எல்லாம் நம்ம மனசுல பதியணும் அப்படின்றதுதான் இந்த சாரம் சீரீஸுடைய இன்டென்ஷனே. ஸ்ரீபாஷி விஷயத்துல அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்போ அது ஸ்ரீபாஷி விஷயத்துல சுலபமா போயிடும். ஏன் அப்படின்னா அங்க எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சர்டாவே இருக்கு. இந்த அதிகரணமா, இதுல ஒரு பிரமேயம் இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம மனசுல தேக்கி வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே அமைஞ்சிருக்கு. இப்போ இது வரைக்கும் நம்மள எவ்வளவு அர்த்தங்கள் சாதிச்சிருக்காரு இல்லையா, இது எல்லாத்தையும் மனசுல தேக்கி வச்சுக்கணும்னா யாராலுமே முடியாது. ஒரு 2 நாள் கழிச்சு இந்த ஸ்லோகங்கள்லாம் மனப்பாடம் பண்ணி அடுத்தது இது வரப்போறது, அடுத்தது இது வரப்போறது அப்படின்றதெல்லாம் மனப்பாடம் பண்ண அதை மனசுல வச்சுட்டா கூட ஒரு 2 நாள் கழிச்சு இதுதான் நம்மளே சொன்னாரு அப்படின்றது கூட சொன்ன எனக்கே மறந்து போயிடும். அதனால இவ்வளவு விஷயங்கள்லாம் மனசுல யாரையாலுமே கொள்ள முடியாது. அதனால இதோட ஒரு மாதிரி திருவாய்மொழியில் இது வரைக்கும் நம்ம பார்த்தது அப்படின்னா ஒரு அனுபவத்துக்காக ஆழ்வாருடைய பிரபாவம் எப்படி இருக்கு, திருவாய்மொழியினுடைய ஏற்றம் எப்படி இருக்கு, இந்த கேள்விகள் இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, இது கூட ஒரு விதத்துல ஆழ்வாருடைய பிரபாவத்தை தான் காட்டுறது. ஏன்னா கேள்வி என்னவா இருந்தது, திருவாய்மொழிக்கு இப்படிலாம் ஏற்றம் இருக்க முடியுமா, ஆழ்வாருக்கு இப்படிலாம் ஏற்றம் இருக்க முடியுமா அப்படின்னு கேள்வி வர, அப்போ அது சமாதானம் எப்படி, ஏற்றம் இருக்கு அப்படின்னு தானே சமாதானம். அப்ப இதை வச்சுட்டே நம்மளுடைய ஏற்றம், திருவாய்மொழியோட ஏற்றத்தை தான் நாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்றது ஆயிடும். இதுக்கு மேல கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா நம்மளே இதுக்கு மேல கொஞ்சம் ஸ்ட்ரக்சரா கொண்டு வந்துடுவேன் திருவாய்மொழியில. எப்படி ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கும் அப்படின்னா, ஸ்ரீபாஷத்துல என்ன பார்த்தோம், 4 அத்தியாயங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். 4 அத்தியாயத்துக்கு என்னென்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப அநேகமா நிறைய பேர் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட 100 பேர் சொல்றதுக்கு முன் வருவார்கள் அப்படின்னு தான் தோன்றது. அப்ப ஸ்ரீபாஷத்துல 4 அத்தியாயத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத ஒரு ஸ்ட்ரக்சரா பார்த்தா மாதிரி நம் பிள்ளையே இதுக்கு மேல என்ன காட்ட போறாரு அப்படின்னா, ஆழ்வார் திருவருத்தம் திருவாசிரியம் பெரியது இருந்தாதி திருவாய்மொழி 4 பிரபந்தங்கள் பாடினார் இல்லையா, 4 பிரபந்தத்துல சாரமா ஆழ்வார் என்ன சொல்றார் அப்படின்னு நம் பிள்ளையே காட்ட போறார். அப்ப நமக்கே ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துடும், ஒரு அமைப்பு வந்துடும். அப்ப 4 திவ்ய பிரபந்தங்கள் இப்படிதான் அமைய பெற்றிருக்கின்றன அப்படின்றது நமக்கே தெரிய வந்துடும். அதை சுலபமா நம்ம மனசுல தேக்கி வச்சுக்கலாம். அதே போல அதுக்கு அடுத்தது அர்த்த பஞ்சகம், பிராபியசிய பிரம்மணூபம், பிராப்துஷ பிரத்யேக ஆத்மனகன்னு மிக்க இறைநிலை, மெய்யாம் உயிர்நிலை, பரமாத்ம ஸ்வரூபம், ஜீவஸ்வரூபம்னு இருக்கக்கூடிய 5 அர்த்தங்கள் அர்த்த பஞ்சகம் இருக்கு இல்லையா, அது திருவாய்மொழியில் எப்படி தெரிவிக்கப்படுகின்றது அப்படின்னு மறுபடியும் இங்க ஒரு அமைப்பு. நம்ம ஸ்ரீபாஷத்தில் எப்படி பார்த்தோம், 4 அத்தியாயத்துக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்துட்டு அகில புவன ஜென்ம அப்படின்ற ஸ்லோகத்துல இந்த 4 அத்தியாயத்தினுடைய அர்த்தம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் மனசுல தேக்கி வச்சுக்க முடிஞ்சது இல்லையா. அதே போலதான் மேல திருவாய்மொழியிலையும் வீட்டிலையும் இப்படிதான் ஆக போறது. அர்த்த பஞ்சகமானது திருவாய்மொழியில் எப்படி பிரதிபாதிக்கப்படுகின்றது அதை மனசுல தேக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன சாதிப்பாருன்னா, ஒவ்வொரு 10க்கும் என்ன அர்த்தம், 10ன்னா 100 பாசுரங்கள் கொண்டது 10, திருவாய்மொழியில் 10 இருக்கு, 10 அர்த்தங்களை ஸ்ட்ரக்சர்டா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு திருவாய்மொழியினுடைய அர்த்தம் என்று இப்படி ஸ்ட்ரக்சர்டா தான் போக போறது. ஆக இதுவரையிலும் ஒரு அனுபவமாக ஆயிடுச்சு, முடிஞ்சு போயிடுது. ஆனா இன்னைக்கு இதுக்கு மேல வரக்கூடிய உபன்யாசங்கள் எல்லாம் ஸ்ரீபாஷி உபன்யாசத்தை போலதான் இருக்கும், ஸ்ட்ரக்சர்டா தான் இருக்கும். அதனால அதுல நம்ம கொஞ்சம் அபியாசம் பண்ணி மறுபடியும் நோட்ஸ் எடுத்து கேட்டு மனசுல தேக்கி வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டா தான் போகும். அதுல நம்ம பரீட்சை அப்படின்றதெல்லாம் ப்ரொசீட் பண்ணலாம் என்று விண்ணப்பித்து அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.